வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்ஆர்பிக்கான அஃபிஷியல் கேலண்டர் ரிலீஸ் ஆயிருச்சு. இதில் வந்து எந்தெந்த ரெக்ரூட்மெண்ட் எந்தெந்த மந்த்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது எந்தெந்த நோட்டிஃபிகேஷன் எந்தெந்த மந்த் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ஆல்ரெடி ரயில்வே மினிஸ்டர் சொன்னதில் ஒரு சிலது வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணலை. ஆனால் அஃபிஷியல் கேலண்டரில் எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி டு மார்ச் இந்த பீரியடில் ஒவ்வொரு வருஷமும் ஏஎல்பிக்கான அதாவது அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, அதே மாதிரி ஏப்ரல் டு ஜூன் இந்த பீரியடில் ஒவ்வொரு வருஷமும் டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஆனால் இந்த வருஷம் மட்டும் 2024 மட்டும் மார்ச்லேயே வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்த வருஷத்துலேருந்து ஏப்ரல் டு ஜூன் அந்த பீரியடில் வந்து வரும். அதே மாதிரி ஜூலை டு செப்டம்பர் இந்த பீரியடில் என்டிபிசி, அடுத்ததாக ஜேஇ, அடுத்ததாக பேராமெடிக்கல் கேட்டகரிஸ் இந்த 3 ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்ததாக அக்டோபர் டு டிசம்பர் இந்த பீரியடில் லெவல் 1 அதாவது குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷனும் மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷனும் வரும். ஸோ இப்போதைக்கு நம்ம சேனலில் ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோவே ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் லேட்டஸ்ட்டாக அதுக்காக நான் கொடுத்துருந்த வீடியோ வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக நிறைய பேர் கேட்குறது வந்து ஆர்பிஎஃப்க்கு என்ன அப்படின்னு சொல்லி தான். ஆர்பிஎஃப்க்கு வந்து எக்ஸாம் மட்டும்தான் ஆர்ஆர்பி போர்டு கண்டக்ட் பண்ணுறது. ஆனால் நோட்டிஃபிகேஷன் மற்ற எல்லா ப்ராசஸுமே வந்து ஆர்பிஎஃப்ஏ தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஃபிசிக்கல், மெடிக்கல் எல்லாமே வந்து ஆர்பிஎஃபோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதனால் இவங்க சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஆர்பிஎஃப்கான நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷம் வரும். அது வந்து கன்ஃபார்ம் தான். அது ஒவ்வொரு வருஷமும் வருமா அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியாது. ஓகே, பட் இந்த ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே வந்து இப்போ நான் இந்த ஸ்க்ரீனில் காட்டியிருக்க எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுமே வந்து ஒவ்வொரு வருஷமும் ரிப்பீட் ஆகும். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ மற்ற ரெக்ரூட்மெண்ட் பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோ நம்மளோட சேனலில் கொடுப்பேன். ஒவ்வொரு ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே என்ன சிலபஸ், என்ன மாதிரி ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி, அதுக்கான டைம் டேபிள் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக நான் வந்து கொடுப்பேன். அது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் ஏஎல்பி அதுக்கப்புறம் டெக்னீஷியனுக்கான வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை வந்து மறக்காமல் பார்த்துருங்க. மற்ற வீடியோஸும் நான் கொடுக்குறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.